வெல்கம் டு மை சேனல் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் கத்திய சயனிகா 3ல் செகண்ட் லேக்காக இருக்கக்கூடிய பாப்பு கி குட்டியாமே அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நான் வந்து சரவணா கைட் பேஜ் நம்பர் 17 சொல்லிகிட்ருக்கேன். पठित पुस्तक के आधार पर विवेचनात्मक लेख लिखिए அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது பாப்பு கி குட்டியாமே அவர் காந்திஜியினுடைய குடிசைக்குள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட லேக்கக் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மன ஆறுதலுக்காக அவர் வாழ்ந்த இடத்த போய் பார்க்கும்போது என்னென்ன நிகழ்ந்ததோ அதை தான் நம்மளுக்கு ஒரு கட்டுரை மாதிரி கொடுத்துருக்குறாரு. லேக்கக் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராம் விருக்ஷ பேனிபூரி அப்படிங்கிறதான் இவரோட பேர். லேக்கக் பரிச்சய நம்மளோட கட்டுரை எழுதின எழுத்தாளரினுடைய அறிமுகம். बापू की कुटिया में यह निबंध श्री राम वृक्ष बेनीपपूरी का है. இந்த பெயர் கொண்ட இந்த நிபந்து இந்த கட்டுரை பார்த்திங்கன்னா ராமவிருக்ஷ பேனிபூரி அப்படிங்கிறவருடையது. 1920 में गांधी जी के नेतृत्व में असहयोग आंदोलन आरंभ हुआ. 1920 காந்திஜியினுடைய நேतृत्वமேனா தலைமையில் அசஹயோக ஆந்தோலன் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் அது தொடங்கியது. ஆரம்பகுவானா தொடங்கப்பட்டது. தப் பேனிபூரி அத்தியன் சோடுகர் ராஷ்டிர சேவாமே லகுகையே. அப்போ வந்து பேனிபூரி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி விட்டுட்டு இந்த தேச சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். 15 வருஷக்கி அவஸ்தா மேம் ஹி அவர் வெறும் 15 வருடத்து உடைய வயதாக இருந்தும் கூட பத்திர பத்திரிகாவுமே லிக்னே லகே அவர் என்ன எழுத ஆரம்பிச்சார், செய்தித்தாள்கள்லாம் கூட எழுத தொடங்கிட்டார். தேஷ் சேவாக்கே காரன் உன்கோ ஜெயில் ஜானா படா. ஸோ நாட்டு சேவைக்கின் காரணமாக பார்த்திங்கன்னா அவருக்கு ஜெயில் போகலாம் நேரிட்டது. उपन्यास नाटक कहानी यात्रा विवरण निबंध आदि सभी गद्य विधाओं में बेनीपुरी की अनेक कृतियाँ प्रकाशित हो चुकी हैं. உபன்யாசம் நாவல்கள் மாதிரி, நாடகம் நாடகங்கள், அப்புறம் கஹானி கதைகள், யாத்ரா விவரன் பயண விவரங்கள், இந்த சுற்றுலா அந்த மாதிரிலாம் போகிறாங்களே அதை பற்றின விவரங்கள், நிபந்து கட்டுரை மாதிரி இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நிறையா பிரிவுகளில் அவர் வந்து பேனிபூரி வந்து நிறைய படைப்புகள் வந்து ஃபேமஸாக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லேக் பரிச்சய இந்த கட்டுரையை பற்றி பார்க்க போகிறோம். காந்திஜி கி மிருத்யு கே பாத் லேக்கக் உன்கி குட்டியாமேங்கையே. காந்திஜியின் இறப்பிற்கு பிறகு மிருத்யு கே பாத் அப்படின்னா இறப்புக்கு பிறகு, லேக்கக் எழுத்தாளர் வந்து உன்கி குட்டியாமே கயே அவருடைய அந்த குடிசைக்கு போனார். உஸ் சமய லேக்கக்னே ஜோ தேக்கா அந்த சமயத்தில் நம்மளோட எழுத்தாளர் என்னத்தை பார்த்தாரோ உசிகா இஸ் நிபந்துமே அதைத்தான் இந்த கட்டுரையில் வர்ணன் கியாகையாக வர்ணித்திருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. லேக்குகா சாராஞ்ச் நம்ம இப்போ இந்த கட்டுரையோட அம்சத்தை பார்க்க போகிறோம். துளசி மாலா சர்க்கா கடி அவுரு கடாவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. துளசி மாலானா அவர் அணிந்திருந்த துளசி மாலை, சர்க்கா அப்படின்னா ராட்டை நூல் நூற்க யூஸ் பண்ணக்கூடிய ராட்டை, கடி கடிகாரம், அவர் கடாவும் அப்படின்னா ஒரு மரத்தாலான பாதரட்சை செருப்பு. ஓகேவா, சரி. गांधी जी की मृत्यु के बाद लेखक अपना दुख हल्का करने के लिए उनकी कुटिया में गए. காந்திஜி என்ன பண்ணார், காந்திஜியோட இறப்புக்கு பிறகு லேக்கக் வந்து தன்னுடைய இந்த சோகத்தை தன்னுடைய அந்த துக்கத்தை வந்து ரொம்ப எளிதாக்குறதுக்காக, அதாவது சீக்கிரம் கொஞ்சம் அந்த இடத்த போய் பார்த்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆக்கிறதுக்காக அவருடைய அதாவது காந்திஜியினுடைய குடிசைக்கு போனார். லேக்கக்கோ ஐசா அனுபவ் ஹுவா கி காந்திஜி குச் தேர் கே லியே பாகர் கயே ஹேன் அவர் ஜல்தி வாபஸ் ஆ ஜாயேங்கே. லேக்கக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டு இருந்தது. என்னென்னா காந்திஜி ஏதோ கொஞ்ச நேரத்துக்காக வெளியில் போயிருக்கிறாரு, கொஞ்ச நேரம் வெளில போயிருக்காரு, இப்போதைக்கு அவர் இல்லை, மேலும் சீக்கிரம் அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு இவருக்கு தோணுதாமா. யாருக்கு, நம்மளோட பேனிபூரிக்கு. உன்கா தக்கியா துளசி மாலா சர்க்கா சப்பு கஹு ரஹேத்தே பாபு ஆ ஜாயேங்கே. அவருடைய தக்கியானா தலையணை, துளசி மாலா அவர் அணிந்திருந்த துளசி மாலை, சர்க்கா அப்படின்னா ராட்டை, சப்பு இது அனைத்துமே கஹு ரஹேத்தே கூறிக்கொண்டே இருந்தன. பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆ ஜாயங்கே அதாவது காந்தி வந்து சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுதான். மகர் பாபு கி கடி அவர் கடாவும் கி ஜோடி கஹ்தி தீங் கி பாபு நஹி ஆயேங்கே क्योंकि वे उनको छोड़कर बाहर निकलते नहीं थे. ஆனால்
அவர் காந்திஜியினுடைய அந்த கடிகாரம் மற்றும் அவரோட கடாவுன்னா என்னது, அவரோட பாதரட்சை செருப்பு வந்து என்ன சொல்லுதான்னா, அது அந்த ஜோடிகள் என்ன சொல்லுதான்னா, பாபு திரும்ப வரமாட்டார், ஏன்னா அவர் எங்களை விட்டுட்டு இது வரைக்கும் வெளியில் போனதே இல்லை அப்படின்னு சொல்லுதாமா. ஸோ இதெல்லாம் பார்த்தா பாதி பொருள் வந்து வந்துருவார்னு சொன்னாலும் அவரோட முக்கியமான பொருட்கள்லாம் என்ன சொல்லுது, கண்டிப்பாக அவர் வரமாட்டார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபு யஹி ஹே, பாபு இங்கே தான் இருக்கிறாரு. வஹான் கி குழி அலமாரி மே தீன் பந்தரோं की गुड़ियाँ थीं, அங்கே இருந்த ஒரு திறந்த அலமாரி செல்ஃபில் ஒரு 3 மங்கீஸ் அதோடைய உருவங்கள் இருக்குது. வே இசாரே சே போல்னே லஹீங்கி, அது வந்து சைகையால் சொல்லுதாமா, ஆங்க் பந்து கரோ கண்களை மூடிக்கொள், ஜபான் பந்து கரோ வாயை மூடிக்கொள், கான் பந்து கரோ காதை மூடிக்கொள். என்ன சொல்லுவாங்க, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே. ஸோ அதை தான் உணர்த்துறது. தபு தேக்கோகே கி பாபு யஹி ஹே, அதை பார்த்தோம்னா இப்படி தான் இருந்தார் காந்திஜியும் அப்படின்னு நம்மளுக்கு நினைவுபடுத்துது. அங்கே தான் அவர் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ரிஷி பரம்பரா, முனிவர் பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ முனிவர்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த தெய்வத்தை நினச்சி அவங்க வந்து சொல்கிறாங்களோ அந்த நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி தான், அதை தான் முனிவர் பரம்பரைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி காந்திஜி இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ரிஷி முனி ஜீவன் பர் ராம் நாம் பஜித்தே ரகத்தே ஹேம், ரிஷிகள் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வாழ்நாள் முழுவதும் ராமநாமம் அப்படின்னா ராமநாமத்தை பஜித்தே ரகத்தே ஹேம், விழுந்தாலும் ராமான்பாங்க, சாப்பிட்டாலும் ராமாம்பாங்க, எல்லாத்துக்குமே அவங்க ராமர் பேரையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ பஜித்தே ரகத்தே ஹேம், ஒழித்து கொண்டே இருப்பாருங்க. மர்த்தே சமய உன்கே முகுசே ராம நாம நகி நிகழ்த்தா, ஆனால் அவங்க இறக்குற சமயத்தில் என்ன ஆகாது, ராமருடைய பெயர் வெளிவராது. அப்போ கூட ஒரு நிமிஷம் மறந்து போயிருக்கலாம் யார், முனிவர் ரிஷிகள் கூட. लेकिन दुष्ट ने जब गांधी जी पर गोलियां चलाई तब उनके मुख से राम नाम ही निकला, அதாவது ஆனால் துஷ்டன் அந்த சொல்லுவாங்க கோட்ஸேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து எப்போ காந்திஜி மேலே அந்த கோலியான் சலாயின்னா அந்த குண்டை பாய்ச்சினாரோ, வெடிகுண்டு அந்த துப்பாக்கியிலேருந்து குண்டை பாய்ச்சினாரோ, தபு உன்கே முகுசே, அப்போ அவருடைய வாயிலிருந்து ராமநாம் ஹீ நிக்கலா, ராமநாமம் மட்டும்தான் வெளிவந்தது. முனிவர்கள் கூட அந்த இறக்கும் தருவாயில் மறக்கலாம், ஆனால் காந்திஜி மறக்கவே இல்லை. ஜனம் முனி ஜத்தன் கராஹி, வாழும்போது என்ன பண்ணுறாங்க முனிவர்கள், அந்த பேரையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ராம் கஹி ஆவத்து நாஹி, ஆனால் முடிவில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ராமரோட பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் காந்திஜி தான் என்ன பண்ணாங்க, இறக்கும் தருவாயில் கூட ராமநாமத்தை கூறினார்கள். அதை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பாபு கி அல்மாரி, பாபு நம்ம காந்திஜியினுடைய செல்ஃபு அதை தான் சொல்லியிருக்காங்க. பாபு கி குட்டியாமே தீன் கானோ கா ஏக்கு சோட்டா செல்ஃப் தா, அந்த காந்திஜியினுடைய அறைக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 அடுக்கு, அந்த கானோ அப்படின்னா அடுக்கு, இப்படி பலகையாக குறுக்க போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏக்கு சோட்டா செல்ஃப் தா, ஒரு சின்ன ஒரு அலமாரி இருந்தது. செல்ஃபுக்கே ஊப்பர் ஏக்கு பத்தர் தா, அதோட மேலே பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பத்தர், ஒரு கல் இருந்தது. यह बापू के लिए பேப்பர் வெயிட்டுக்கா காம் கர்த்தா தா, அது வந்து காந்திஜிக்காக பார்த்திங்கன்னா பேப்பர் வெயிட்டோட வேலையை செஞ்சுட்டு இருந்ததான். அந்த கல் எதுக்கு அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாராம், பேப்பர்ஸ்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்காக. செல்ஃபுமே பகவத்கீதா மானஸ் ஜெய்சி பாபு கி பசந்த் கி கிதாபேன் தீ, அந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா பகவத்கீதை அது வந்து அவருக்கு பிடித்தமான ஒரு புக். அது மாதிரி மானஸ், ராமச்சரித மானஸ்னு சொல்லுவாங்க. ராமர் எப்படி வாழ்ந்தார், எந்தெந்த இடத்துல அவர் சைலண்ட்டாக இருந்தார், எந்தெந்த இடத்துல பொறுமையாகவும் போர் பண்ணார், எப்படி நிராயுத பணியாக இருந்தும் பண்ணார், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ராமரை பற்றி. ஸோ அதுதான் ராமச்சரித மானஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு விருப்பமான பாபு, அதாவது நம்மளோட காந்திக்கு விருப்பமான நிறைய புத்தகங்கள்லாம் அங்கே வச்சுருக்குறாங்க. ஃபிர்வே தீன் சுப்ரசித்த பந்தர் கி மூர்த்தியாம் தீன், பிறகு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 மிக சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற அந்த பந்தர், அதான் குரங்கினுடைய சிலைகள். அதுதான் நம்ம சொன்னது, தீயவை 3 கண்ணை மூடிட்டு வாயை மூடிட்டு காதை மூடிட்டு இப்படி இருந்த அந்த குரங்குகளினுடைய சிலைகள் இருந்தது. உன்கே பகல்மே ஏக்கு சிக்கனா பத்தர் கா டுக்கடாத்தா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிக்கனானா வழவழப்பான ஒரு கல், இந்த கூழாங்கல் மாதிரி ஒரு கல்லோட துண்டு இருக்குது. உஸ்பர் லிக்கா தா, அதில் எழுதியிருந்தது என்னென்னா பிரேமி ஹி பகவான் ஹே, நம்ம சொல்லுவோம் இல்லையா காட் இஸ் லவ், அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் அதில் எழுதியிருக்கு. அன்பு தான் கடவுள், பிரேமிஹி அன்பு தான் கடவுள் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு.
வஹா கயி சடாயியா தீ, அங்கே நிறைய பாய் விரிப்பு இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வந்து விரிப்புகளில் தான் உட்காந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பாய்கள் கூட அங்கே இருந்தன. देश विदेश के बड़े बड़े व्यक्ति इन चढ़ाइयों पर ही बैठते थे और बापू चरखा चलाते चलाते उनसे बातें करते थे. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாய்கள் இருந்தது. நாட்டினுடைய விதேசிக்கே, அதாவது நாடு வெளிநாடு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்நாடு, இந்த உள்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள், தலைவர்களாக இருக்கலாம், போராட்ட வீரர்களாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கலாம், அவங்களாம் வந்து இந்த பாய்களின் மீது தான் அமர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாப்பு சர்க்கா சலாத்தே சலாத்தே, சர்க்கானா ராட்டை, இவர் காந்திஜி என்ன பண்ணுவாராம், ராட்டையை நூற்றுக்கிட்டே நூல் நூப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ராட்டையை சுற்றிக்கிட்டே என்ன பண்ணுவாராம், அவங்களோட உரையாடல் செய்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்மவீர் மூர்த்தி, அவர் கிராந்தி மூர்த்தி. கர்ம வீரர்னா செயல் வீரர், அப்புறம் வந்து கிராந்தி புரட்சி வடிவமாக அவரை பார்க்குறது, ஒரு புரட்சி வீரராகவும் கர்ம வீரராகவும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. लेखक ने गांधी जी के 4 विभिन्न रूपों को देखा था. लेखक வந்து காந்திஜியை 4 வெவ்வேறு வடிவங்களில் பார்த்துருந்தாரு. जब लेखक स्कूल में पढ़ते थे तब रेलवे स्टेशन जाकर गांधी जी को देखा. எப்போ வந்து லேखक நம்மளுடைய பேனிபூரி வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாரோ அப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் காந்திஜியை பார்க்குறாரு. बापू चंपारण में गोरों से लड़ने जा रहे थे. நம்ம பாப்பு வந்து என்ன பண்ணியிருந்தார், சம்பாரன்கிற ஒரு பகுதியில் வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக போராடுறதுக்காக போயிட்டு இருந்தார். தப்பு லேக்கக்கோ காந்திஜி கர்மவீர் மூர்த்தி லகே, அப்போ வந்து லேக்கக்கு காந்திஜி எப்படி தெரிஞ்சாராம், ஒரு செயல் வீரரோட வடிவமாக தெரிஞ்சார். दूसरी बार लेखक ने गांधी जी को बड़ी भीड़ में देखा. இன்னொரு டைம் வந்து லேखक வந்து காந்திஜியை வந்து ஒரு நிறைந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தாரு, அவ்வளோ பேர் கூடியிருக்கிற ஒரு கூட்டத்தில் பார்த்துருக்கிறார். तब गांधी जी ने खुले आम अंग्रेजी सरकार को सैतानी सरकार कहा. அப்போ காந்திஜி வந்து அந்த திறந்த வெளியில் வந்து அங்கிரேஜின்னா யார், ஆங்கிலேயர்களை வந்து ஆங்கிலேய அரசு என்ன சொல்கிறாராம், சைத்தானி சர்க்கார், தீய அரசு அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ வந்து பேசினாலே தப்புன்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு திறந்த மைதானத்தில் பயப்படாமல் துணிச்சலோடு என்ன பண்ணுறாரு, சைத்தானி சர்க்கார் அப்படின்னு சொல்கிறாரு. உஸ் சமய லேखक காந்திஜி கிராந்தி மூர்த்தி லகே, அப்போ வந்து லேखक வந்து அவர் ஒரு புரட்சி வீரராக தெரிஞ்சாராமா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது திராத்தா மூர்த்தி, அவர் கலாமூர்த்தி. திராத்தா அப்படின்னா பாதுகாப்பவனாகவும் ஒரு கலை வடிவம் கொண்டவனாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணால் கூட நம்ம அவங்கள வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடாது இல்லையா, ஸோ அப்படி இல்லை அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பூகம்ப் கே காரன் லேखक का घाव तबाह हो गया था. இந்த பூகம்பம் ஏற்பட்ட சமயத்தில் நம்மளுடைய லேखक இருந்த கிராமம் வந்து பேரழிவாகிவிட்டது. தபாஹ் அப்படின்னா பேரழிவு ஏற்பட்டிருந்தது. பாடுபி ஆ கயித்தி, வெள்ளம் கூட வந்து விட்டிருந்தது. ஜல் விஷைலா ஹோ சுக்கா தா, அப்படியே நீர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பரவி ஒரு விஷமாகவே ஆகிட்டு இருந்தது. தப் காந்திஜினே நாவ் பர் சடுக்கர் உஸ் விஷைலி ஜீலு கோ தேக்கா. அப்போ காந்திஜி என்ன பண்ணார், அந்த படகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த அந்த விஷைலி ஜீல், அந்த நீர் நிறைந்த அந்த ஏரியை வந்து பார்த்தாரு. உஷமே லேखक காந்திஜி திராத்தா மூர்த்தி லகே, அப்போ வந்து லேखक வந்து காந்திஜி ஒரு பாதுகாப்பு வடிவம் கொண்ட ஒரு ஆளாக, அதாவது பாதுகாப்பு மூர்த்தியாக தோன்றினார், கடவுள் மாதிரி தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஹிந்து முஸ்லீம் தங்கோங்கே பாத் காந்திஜி பீகார் கயே தே. ஹிந்து முஸ்லீம் பிரிவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காந்திஜி வந்து பீகார் போயிருந்தார். பட்னா கே மைதான் மே உன்கா பிரவச்சன் ஹுவா. அந்த பாட்னான்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட கிரவுண்டில் பார்த்திங்கன்னா அவரோட பிரவச்சன் அப்படின்னா சொற்பொழிவு ஏற்பட்டு இருக்குது. உஸ்ஸே பகலே லட்கியா நே பஜன் காயா. அதுக்கு முன்னாடி அந்த சொற்பொழிவுக்கு முன்னாடி வந்து, அதாவது அந்த மைதானத்தில் சொற்பொழிவு இப்போ பேச போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து மாதிரி ஏதாவது பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேர்ள்ஸ் வந்து ஏதோ பாடுறதுக்கு பாடுறாங்க. லட்கியா பேசுரா கானே லஹி தோ உன்கி முக் முத்ரா பதில் கயி. பேசுறானா அந்த ஒழுங்கற்று, அதாவது ஒரே மாதிரி ஈக்குவலாக பாடலை, அப்படி இப்படியும் பாடுறாங்க அந்த லட்கியா கேர்ள்ஸ் வந்து பாட தொடங்குறாங்க. அப்போ கூட அவரோட முகபாவனை என்னது, அப்படியே மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உசமே லேखक காந்திஜி கலாக்கார் மூர்த்தி லஹே. அப்போ கூட அவருக்கு வந்து அந்த சமயத்தில் லேखक வந்து அவரை பார்க்க வந்து ஒரு கலையார்வம் கொண்டவராக தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷத்தா, அவர் வந்து காமிச்சிக்கல, அவரோட முகபாவனை மாறுதே தவிர காமிச்சிக்கல போல இருக்குது. விசேஷத்தா சிறப்பு பார்க்கலாம். कुछ समय के लिए खुद हम पाठक गांधी जी के दर्शन कर पाते हैं.
கொஞ்ச நேரம் வந்து நம்ம கூட என்ன ஆயிட்டோம், வாசகர்களாகிய நம்ம கூட காந்திஜியை அப்படியே ஒரு பார்வை பார்த்த மாதிரி ஆகி போயிடுச்சு. காந்திஜி பர் ஹமே ஜோ ஸ்ரத்தா ஒரு பக்தி ஹே, காந்திஜியின் மீது நமக்கு வந்து என்ன மரியாதை மற்றும் பக்தி இருக்கிறது, வஹு அவுர் பல்வதி ஹோ ஜாத்தி ஹே, அது இன்னும் வந்து பலமாக ஆகிவிட்டது, பல மடங்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அவரை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் நம்மளுக்கு ஒன்று தெரியும், அவர் இன்னும் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம இன்னும் அவர் மேலே மரியாதையும் அன்பும் பக்தியும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. लेखक का वर्णन इतना प्रभावपूर्ण है कि वर्णन दृश्य हमारी आंखों के सामने अपने आप खींच उठते हैं. லேखகனுடைய அதாவது எழுத்தாளரினுடைய வர்ணனை இத்தனை பயனுள்ளதாக இருக்கிறது என்று எப்படி அப்படின்னா, வர்ணித்திர திருஷ்ய அவர் நம்ம வர்ணித்த அந்த காட்சி ஹமாரி ஆங்கோங்கே நம்மளுடைய கண்களினுடைய சாமனே எதிர்க்க அப்பனே ஆப்பு கீஞ்சு விட்டுத்தேன் நமக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு போகுது. இப்போ படிக்க பார்த்திங்கன்னா நம்மளே அந்த செல்ஃபு முன்னாடி நின்ன மாதிரியும் அந்த கல்லை பார்த்த மாதிரியும் அந்த குரங்குகளினுடைய பொம்மைகளை பார்த்த மாதிரியும் நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே அந்த பிக்சரைஸ் பண்ணி நம்ம அதை பார்க்குற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்குறாரு லேக்கக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பாப்பு கி குட்டியாமே அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நல்லா சொல்கிறேன் சொல்லலை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.